இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பெருமாள் கோயில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கள்ளபிரான் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த திருக்கோயிலுக்குள்ள ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சோன்னே ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் பிரான் சன்னதி இருக்கும். சரிங்களா? ஏன் ராமர் பிரான் சன்னதி இருக்குது? இது கள்ளர் பிரான் கோயில். ஆனால் இங்கே ஒரு ராமர் பிரான் சன்னதி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை போனீங்கன்னா, அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போகும்போதே ஒரு ராமர் சன்னதி இருக்கும். ராமர் கோயில் இருக்கும் வெளியே, கோயிலுக்கு வெளியே. அதே மாதிரி நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்க அப்படின்னா, உற்சவர் பேரே வந்து ராமபிரான் தான். உற்சவரே ராமபிரான் தான். மூலவர் தான் வந்து வெங்கடாச்சலபதி, உற்சவர் வந்து ராமபிரான். அதே மாதிரி மதுரையில் கள்ளழகர் கோயில் இருக்குது. அந்த கள்ளழகர் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர் சேவை அப்போ, அதாவது மதுரைக்கு அழகர் வரும்போது எதிர் சேவை வந்து வீரராகவ பெருமாள், அதாவது ராமரோடது. அதாவது ஓகேங்களா? இப்போ ஏன் இதெல்லாம் அப்படின்னா, பெருமாள் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பார். இப்போ வந்து கண்ணனாவோ, திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாளாவோ, வராகராவோ, இல்லை வெங்கடாச்சலபதியாவோ, இல்லை கள்ளர் பிரானாவோ இருப்பார். இப்போ மக்களுக்கு சந்தேகம் வரும், இவர் பெருமாளா இல்லையா, இவர் திருடனாக இருக்கார், இவர் எப்படி நம்புறது? ஓகேங்களா? அதே மாதிரி வெங்கடாச்சலபதி பணம் வாங்குறாரு, இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, இவர் வந்து பெருமாளா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும். இப்போ ராமபிரான் வந்து சந்தேகமே கிடையாது. அவர் தர்மத்தின் சொரூபம் இல்லைங்களா? தர்மத்துக்காண்டி தன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் தாங்கிக்குவார். மக்களோட தர்மத்துக்காண்டி. சம்டைம்ஸ் அது தப்பாக இருந்தால் கூட அவர் அதை வந்து சரி பண்ணிக்குவார். சரிங்களா? அதனால் ராமபிரான் மக்கள் வந்து நம்புவாங்க எல்லாருமே. பட் மற்ற பெருமாளை வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அப்போ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, உறுதி கொடுக்கறதுக்கு, அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ராமர் சன்னதி இருக்கும். ஸோ எல்லா கோயில்லையும், அதாவது எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு வந்து பெருமாள் மேலே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அங்கே எல்லாத்துலேயுமே ராமர் சன்னதி வெளியிருக்கும். எதுக்கு அப்படின்னா, உறுதி கொடுக்குறது. இந்த பெருமாள் வந்து இவர் பெருமாள் தான். இவர் கள்ளர் குலத்தில் இருந்தாலும் இவர் பெருமாள் தான். இவர் வெங்கடாச்சலபதியாக இருந்து பைசா வாங்கினாலும் இவர் பெருமாள் தான். இவர் நித்திய கல்யாண பெருமாள் வந்து தினம் ஒரு கல்யாணம் பண்ணாலும் இவர் பெருமாள் தான். இவர் வந்து ஒரு லஸ்ட்னாலேயோ, ஒரு மோகத்தினாலேயோ, ஒரு வேட்கைனாலேயோ கல்யாணம் பண்ணலை, இது தர்மம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ராமர் சன்னதி வச்சு அதை வந்து தர்மத்தின்னு உறுதி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த கோயிலில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்தோன்னா ராமர் சன்னதி.